விஜய் டிவியில் பலருக்கும் ஃபேவரட்டாக இருக்க சீரியல் அப்படின்னாலே அது மகாநதி தான். இதனால் இந்த சீரியலுக்கு இப்போது 2 வகையான அவார்ட் கிடச்சிருக்கு. இந்த சீரியலுக்கு கிடைச்ச அவார்டை விட மகாநதி பேரான விஜய் அண்ட் காவேரி இவங்க 2 பேர்த்துக்கும் தான் அதிக அவார்ட் கிடைச்சிருக்கு. ஸ்பெஷலாக பெஸ்ட் ரொமான்டிக் பேர் ஆன் ஸ்க்ரீன் அவார்டு இவங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா சீரியல் டைரக்டரை இவங்களுக்கு சீரியலில் நிறைய ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால இப்போ இந்த சீரியலுக்கு கலாட்டா நட்சத்திரா அண்ட் கலாட்டா வண்டர் உமன் 2024க்கான அவார்ட் கிடைச்சிருக்கு. இந்த 2 அவார்டும் ஒரே டைமில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் டீம்லேருந்து இந்த விஷயத்தை ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த அவார்டை வாங்குறதுக்காக மகாநதி சீரியல்லேருந்து லக்ஷ்மி பிரியா, டைரக்டர் பிரவீன் பெனட் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த சீரியல் டீமும் கிளம்பியிருக்காங்க. ஆனால் இந்த அவார்டை வாங்குறதுக்கு இந்த சீரியல் ஆக்டரான சுவாமிநாதன் கலந்துக்கவே இல்லை. ஆனால் அதுக்கான காரணத்தை இப்போ வரைக்கும் அவர் ரிவீல் பண்ணவே இல்லை. ஆனால் லக்ஷ்மி பிரியா அவார்ட் வாங்கும் போது எடுக்கப்பட்ட மெமரபிளான மூமெண்ட்டை ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகாநதி சீரியலுக்கு இது ரொம்ப முக்கியமான நாள். கலாட்டால இருந்து எங்களை அங்கீகரிச்சு எங்களுக்கு இப்படி ஒரு அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு எமோஷனலாக ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த முக்கியமான நாளில் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுற விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிநாதனுக்கு இந்த போஸ்ட்டை அழுகிற மாதிரியான எமோஜியோட ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த போஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ண விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் தான் உங்கள் எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன். ஸ்பெஷலாக மகாநதி டீம் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்டினோட அந்த போஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு. மேலும் அடுத்தபடியாக பிளாக் ஷிப்ல இருந்து சுவாமிநாதன் அண்ட் லக்ஷ்மி பிரியாவுக்கு அவார்ட் கொடுக்க இருக்காங்க. அந்த அவார்டுக்காக ஓட் கேட்டு லக்ஷ்மி பிரியா ஒரு போஸ்ட்டை கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக கிடைக்கிற அவார்ட்லயாவது லக்ஷ்மி பிரியா அண்ட் சுவாமிநாதன் 2 பேர்த்தையும் ஒரே ஸ்டேஜில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பலருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.